ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஎம்இ இன்டர்மீடியேட்ல குரூப் 1. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி பாஸ் பண்ணணும்? அந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோர் ஆர் லெஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் புக் பேக் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க. அது நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி என்னென்ன சாப்டர்ஸ் அணுகணுன்றது இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லைக் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், லாஸ் அண்ட் எத்திக்ஸ், டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங். ஸோ இதில் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படி அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமனாக இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கேரிஸ் 100 மார்க்ஸ். ஸோ 100 இன்டூ 4 400 மார்க்ஸ். ஸோ இது முதல்ல கிளியராக வச்சுக்கணும். ஸோ 400 மார்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம். அதுல வந்து நான் எவ்வளோ சொன்னேன், பாஸ் பண்றவங்களுக்கு தான். ஸோ பாஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் 400 200 இஸ் அ பாசிங். ஓகே. அந்த 200 பாசிங்ல வந்துட்டு 1 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தாலும், ஈவன் என் 10th 12th படிக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாசிங் பண்றவங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் கீ எது இப்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 1 மார்க்கா தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு 1 மார்க் எவ்வளோ 1 மார்க்ஸ் வந்து எவ்வளோ இது அ க கேரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 1 மார்க். 1 சப்ஜெக்ட்ல 25 1 மார்க். அதாவது ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் 25, லாஸ் அண்ட் எத்திக்ஸ் 25 அந்த மாரி. ஸோ 25 இன்டூ 4 100. 100 1 மார்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலா எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. ஸோ இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். மொத்தமாவே 400 மார்க்ஸ் தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அதுல 100 மார்க்ஸ் வந்துட்டு 1 மார்க்ஸ்ல போயிடுது. மீதி 300 மார்க்ஸ் தான் நம்ம தியரிட்டிக்கல் அண்ட் சம்ஸுக்கு போறோம். ஸோ அந்த 100 மார்க்ஸை வந்துட்டு நீங்க மினிமம் மினிமம் 80 டு 85 எடுக்கணும். இது கம்பல்சரி கஷ்டமா தான் இருக்கும். பட் அதையும் நான் சொல்றேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேல எழுதிருப்பேன். இந்த மாதிரி புக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, புக் பேக்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, புக் பேக்னா எதுவும் இல்லை. இப்போ நீங்க வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 80 டு 90% புக் பேக்கா தான் இருக்கும். அதாவது 80 டு 90% நான் கேரண்டியா 2 வாட்டி எக்ஸாம் எழுதியிருக்கேன். 2 வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் டோட்டலா அப்படி சொல்ல முடியாது. ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்கும் வரும். பிளஸ் உங்களுக்கு இதுவும் வரும். கோல்டன் ரூல்ஸ் அந்த மாதிரி அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வச்சு பண்றது, ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பேசிக் அக்கௌண்ட்ஸையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 1 மந்த்ஸ் நீங்க ரெண்டுத்தையும் எழுதிடலாம். வேறஸ் நீங்க லாஸ் அண்ட் எதிக்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸேஷன் இந்த 2 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட், லாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்ல வந்துட்டு திடீர்னு வந்துட்டு 194 என்ன, 194 என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா கேட்பாங்க. அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு நீங்க எதுவோ நீங்க டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ 194 உங்களுக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கமிஷன் ஆர் brokerage, கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்ட்ராக்ட் டிக் பண்ணீங்கன்னா அது ஒரு 1 மார்க் அப்படி கேரி ஆகும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 சப்ஜெக்ட் நீங்க ஃபுல்லா படிக்கணும். ஸோ இது 2 சப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கோங்க 1 மார்க்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா 80 டு 85 மார்க் வரணும். கம்பல்சரி வந்தாதான் நீங்க வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கணும்னாலும் சரி, ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு இந்த 80 டு 85 மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வரலாம். ஈஸியா வரலாம்னு சொல்றேன். ஸோ இந்த 100 மார்க் இப்போ விட்டுருங்க. இப்போ நான் 80 டு 85 மார்க் நீங்க படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். ஸோ அது கேரண்டியா வரும்னு சொல்லிட்டு நீங்க கம்பல்சரி நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா மீதி 300 மார்க் இருக்கு பாத்தீங்களா? அந்த 300 மார்க்குக்கு நீங்க ஜஸ்ட் 115 எடுத்தாலே பாஸ். எப்படின்னா இந்த 115 மார்க் இங்க வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த 85, இந்த 80 டு 85ல 85 வச்சுக்கிட்டீங்கன்னா 200. சப்போஸ் ரஃப் கேஸ் நீங்க 80 வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 120 வச்சுக்கணும். இந்த அவுட் ஆஃப் 300 நீங்க 120 எடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 வரும். எதுவும் இல்லை, 300க்கு நீங்க 120 எடுக்கணும், 100க்கு நீங்க 80 எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 120 எடுக்கணும். இந்த 120 எடுக்கிறதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா ஒரு சப்ஜெக்ட் என்னென்ன படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் என்னென்ன மெயின் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றது தனித்தனியா போடலாம். இல்ல ஒரே வீடியோல கூட 4மே போட்டுறாது. எனக்கு டைம் இன்னும் எழுதி வச்சு சொல்றதுக்கு டைம் அதிகமா எடுக்காது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டாபிக் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஈஸியா தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஒன்றும் இயர்ஸ் கணக்குலாம் ஆக போறது இல்லை. மினிமம் நீங்க 3 to 4 months நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு 5 to 6 hours நார்மலா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு அவ்வளவுதான் ஆகும்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க எக்ஸாம்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே, இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் நீங்க ஈஸியா பாஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ல வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எக்ஸாம்ஷன் எடுக்கிற சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரம் 11th இருந்து நம்ம படிக்கணும். 11th, 12th, காலேஜ், ஈவன் நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்க செகண்ட் இயர் வந்திருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் நம்ம படிக்கிறதுனால, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் நீங்க கம்பல்சரி எடுக்கலாம். அதுல உங்களுக்கு வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ல 2 சாப்டர் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். டிசொல்யூஷன் ஆஃப் ஹோம் அண்ட் இது ரிட்டயர்மென்ட் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே அது கூட நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட் இதுல கொஞ்சம் இதுவா இருக்கும். அது நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அந்த மாரி வந்துட்டு இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க எக்ஸாம்ஷன் எடுத்துட்டீங்கன்னா கூட, நீங்க ஈஸியா வந்துட்டு பாசிங் நோக்கி ஈஸியா போலாம். ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் 100க்கு ஒரே சப்ஜெக்ட்ல 60 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 300 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஜஸ்ட் 120 எடுத்தா போதும். அஃப்கோர்ஸ் நீங்க இதுல எல்லாத்தையும் 40, 40, 40 அப்படின்னு எடுக்க போறதில்ல. நீங்க அப்படி எடுத்தா கூட 40, 40, 40, 120 பிளஸ் 60 120 பிளஸ் 60 வராது. இத வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 45, 45 அப்படி போட்டா கூட நீங்க ஈஸியா வந்துரலாம். ஸோ இந்த ஒரு இது நீங்க யூஸ் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு வீடியோ போட போறோம். தேங்க் யூ கைஸ்.